அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு ஆழ்ந்த தூக்கம் ரொம்பவும் அவசியம். நல்ல ஆழ்ந்த தூக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே துக்கம்தான். காரணம், நாம் நல்லா ஆழ்ந்து தூங்குறப்ப மட்டும்தான் நம்ம உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும், புத்துணர்ச்சி ஆகும். குறிப்பாக தசைகள் மற்றும் திசுக்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் நம்ம உடம்பே சரி செஞ்சுக்கும். முக்கியமாக நம்ம மூளை புத்துணர்ச்சியாகி புதிய தகவல்களை பதிய வச்சுக்கும். உடம்பும் மனசும் சுறுசுறுப்பாக இயங்கும். நாம் உயிர் வாழ சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது தூக்கம். காரணம், நல்ல ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தத்தை குறைச்சி மனசை அமைதியாக்கும். போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லைன்னா எரிச்சல், பதட்டம், கவனக்குறைவு இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப முக்கியமான செய்தி, ஆழ்ந்த தூக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். அதாவது நம்ம தூங்குறப்ப தான் நம்ம உடம்பு சைட்டோகைன்களை உற்பத்தி செய்யுது. இது நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகள் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து நம்ம உடம்பு போராட உதவுது. அடுத்ததாக, ஆழ்ந்த தூக்கம் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அதாவது போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லைன்னா கண்களில் கண்ணீர் உற்பத்தி குறைய வாய்ப்புண்டு. இதனால் கண்கள் வறட்சியாகி கண் எரிச்சல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் பல வகையான குறுகிய கால கண் பாதிப்புகளிலிருந்து நீண்டகால கண் சேதத்துக்கும் வழிவகுக்கும். கவனம். அடுத்ததாக, போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லைன்னா வேலை திறன், படிக்கும் திறன் குறையும், கவனக்குறைவு, ஞாபக மறதியும் ஏற்படும். ஞாபகத்தில் வச்சுக்குங்க. ரொம்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆழ்ந்த தூக்கம் இல்லைன்னா மன அழுத்தம் அதிகமாகி எரிச்சல், கோபம், வெறுப்பு, பயம், பதட்டம், உறவுகளுக்கு இடையில் பிரச்சனைகளும் சிக்கலும் ஏற்படலாம் அப்படின்னு பல மனோதத்துவ ஆய்வுகளில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், தூக்கமின்மையால் இதய நோய், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், எடை கூடுதல் மாதிரியான பல மோசமான உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால நல்லா தூங்கி ஆரோக்கியமாக இருங்க. பெண்கள் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்ட இளம் பெண்களுக்கு, குறிப்பாக கருத்தரிக்க முயற்சிக்கும் பெண்களுக்கு கருத்தரிப்பதில் சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்புண்டுன்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. குறிப்பாக மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு தூக்கமின்மையால் ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டிரான் மற்றும் கார்டிசால் ஹார்மோன்களில் சமசீரற்ற நிலைமை ஏற்படும். இதனால் ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம் அல்லது மெனோபாஸ் சிம்டம்ஸ் இவைகளோட அறிகுறிகள் அதிகமாக அல்லது மோசமாக வாய்ப்புண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தைலத்தை பற்றி சொல்கிறேன். புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.